வணக்கம். எம்டிஎஸ் யூடியூப் சேனல் வாசகம் பூமி செய்திகளை வழங்குவது நான் உங்கள் சரண்யா தமிழ் வாசகம். அன்பார்ந்த நண்பர்களுக்கு வணக்கம். இன்று சிறப்பான நாள். என்ன நாள் என்றால் பௌர்ணமி. இந்த பௌர்ணமியில் இன்றைய செய்தி ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது. கடந்த வாரம் திருவொற்றியூர் ஈசானிமூர்த்தி கோயில் தெருவில் உள்ள ஒரு பழமையான ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்திற்கு கதவு இல்லாமல் திறந்த வீடு கிடந்தது. இது குறித்து அந்த ஆலய நிர்வாகியும் அந்த மண்ணின் மைந்தனுமான ராகவாய கேசவன் அவர்கள் இந்த ஆலயத்திற்கு ஒரு கதவு செய்து தருவதற்கு யாராவது ஒரு ஸ்பான்சரை ஏற்பாடு செய்திருந்தால் நன்றாக இருக்கும் என்றார். எனக்கு உடனே ஞாபகத்துக்கு வந்தவர் மாதவரம் எம்ஏ குமரன் அவர்கள்தான். அவரிடம் நான் சென்று இந்த ஆலயத்திற்கு ஒரு இரட்டை கதவு செய்து கொடுங்கள் என்று கேட்டேன். அவர் சொன்னார், நான் சிறுவயனாக இருக்கும் போதே வேலை செய்ய ஆரம்பிக்கும் போதே அந்த கோயிலுக்கு கதவு அமைத்து தந்தவன் நான் தான், ஆனால் கண்டிப்பாக செய்து தருகிறேன் என்று கூறினார். சொன்னபடி செய்தார். அதற்கான வேலையை திருவொற்றியூர் வடிவடைமன் கோயில் பின்புறம் உள்ள ஒரு கடைக்காரரிடம் கொடுத்து புதுசாக எஸ்எஸ்டியில் கதவு செய்து தர கேட்டுக்கொண்டோம். அவரும் சிறப்பாக செய்து கொண்டு நேற்று இரவுதான் அந்த கதவை அமைத்து தந்தார். அதனுடைய திறப்பு விழா இன்று காலை எனது தலைமையிலும் அதிமுக மாமன்ற கவுன்சிலர் டாக்டர் கே கார்த்திக் அவர்களும் மாதவரம் எம்ஏ குமரன் அவர்களும் காலை 9 மணிக்கு வருகை தந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். அந்த சிறப்பான பூஜையை அகத்தீஸ்வரர் கோயில் பணியாற்றும் ஒரு குருக்கள் அவர்கள் செய்து தந்தார். ஆன்மீக ஈடுபாட்டோடு செய்யப்பட்ட அந்த நிகழ்வுக்கு நூற்றுக்கணக்கான அந்த பகுதி பெண்கள் வந்திருந்தனர். அதேபோல் அவருடன் நண்பர்களும் முன்னாள் வட்ட செயலாளர் ஸ்டீபன் அவர்களும் வந்திருந்தார். சிறப்பான நிகழ்வில் இவருடைய டாக்டர் கார்த்திக் ஏற்பாட்டில் ஹோட்டல் சரவணாவிலிருந்து 100 பேருக்கு சிற்றுண்டி வழங்க ஏற்பாடு செய்திருந்தார். அவருக்கு இந்த நேரத்தில் மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் இந்த கதவை அமைத்து தந்த எம்ஏ குமரன் அவர்களுக்கு சிறப்பு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதில் என்ன சிறப்பு என்கிறீர்களா? இவர் கொரோனா காலத்தில் தீவிர செயல்பாட்டில் இருந்தவர். தனது தொழில் மூலம், சொந்த தொழில் மூலம் பல கோடி செலவில் மக்களுக்கு உதவி செய்து வந்தார். குறிப்பாக மாதாவரம் தொகுதி மாத்தூரில் கொரோனா காலகட்டத்தில், அதுவும் 2 காலகட்டத்திலும் பல 100 பேருக்கு, மாணவ மாணவிகளிலிருந்து துப்புரவு பணியாளர் வரை வேலை இல்லாமல் இருந்தவர்களுக்கு செய்து வந்து பல உதவிகளை செய்து வந்தார். அது கூட அந்த பெயரிலே ரஜினி மக்கள் மன்றத்தின் மூலம் அந்த மாதவரம் தொகுதி பொறுப்பாளராக இருந்த அவர் பல்வேறு திட்டப்பணிகளை செய்து தந்து மக்களிடம் நன்மதிப்பை பெற்றிருந்தார். அவரை இந்த சிறு உதவி, இரட்டை கதவு என்பது ரொம்ப சிறு உதவிதான், அது சொன்னவுடன் செய்து தந்த அவருக்கு இந்த இனிய நேரத்தில் என்னுடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வுக்கு ஏற்பாடுகளை செய்து தந்த ஆலய நிர்வாகி கேசவன் அவர்களுக்கும், அவருடைய மகன் ருக்குமாந்தன் அவர்களுக்கும், அவருடைய தம்பி கேப்டன் டிவி பாலு அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்த மீடியா துறையினருக்கும் நண்பர்களுக்கும் மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இது உங்கள் MTS சேனல்.